இன்னைக்கு வீடியோல 8th ஸ்டாண்டர்ட் புக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். நம்ம 7th சிங்குலர் ப்ளூரல் பார்த்தோம், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்த்தோம், அதே போல டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன் இப்போ 8th கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும், அவ்வளவுதான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சிங்குலர் ப்ளூரல் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து டெட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு, பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு, டிஎன்பிஎஸ்சி, அதே போல ஸ்டாஃப் செலக்ஷன் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். We have seen how to form plural form from singular for certain nouns, and now we are going to see the other form of plurals. First, some nouns become plural when we change the vowels. இது வந்து இந்த இடத்துல வந்து சிங்குலர் ப்ளூரல் வந்து இது வந்து நம்மளுக்கு இப்போ உமன் இருக்கு வச்சுக்கோங்க. சிங்குலர்ல உமன் ஒருத்தரை அப்போ விமன். அதே போலதான் இங்க பாருங்க, மேன் மென், ஃபுட் ஃபீட், டூத் டீத், கூஸ் கீஸ். இது இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து யூஎஸ் எடுத்துட்டு ஐ போடணும். யூஎஸ் இருக்க இடத்துல ஐ போடணும். அப்போ ஃபோக்கஸ் ஃபோக்கி அந்த மாதிரி. இப்போ வந்து பாருங்க, கேக்டஸ் கேக்டி, ஃபோக்கஸ் ஃபோக்கி, யூஎஸ் எடுத்துட்டு ஐ. ஃபங்கஸ் ஃபங்கி, சிலபஸ் சிலபி, யூஎஸ் எடுத்துட்டு ஐ. இதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம். இதெல்லாம் எப்படி மாத்திரம்ன்ற சிங்குலர் ப்ளூரல்ல ஜீனியஸும் இதுக்கு இந்த இடத்துல யூஎஸ் சேர்க்கணும். ஐஎஸ்க்கு யூஎம் சேஞ்சஸ் இன்டு ஏ. இடத்துல பாக்டீரியம், மீடியம், டேட்டம் டேட்டம், டேட்டா. அப்போ யூஎம் எடுத்துட்டு ஏ, பாக்டீரியா, மீடியா, கரிக்குலா அந்த மாதிரி. ஆட் எஸ் டு த ஃபர்ஸ்ட் வேர்டு இன் அன் ஹைபோனேட்டட் வேர்ட். அதாவது இந்த ஹைபனேட்டட் வேர்ட்ல வந்து இப்ப இது எப்படின்னா, ஹைபனேட்டட் வேர்ட்ல ஓகே, இதுல என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் மெயின் நவுன் சொல்லலாம். பாசர் இருக்கா, பாசருக்கு தான் எஸ் போடணும். இதே இடத்துல நம்ம வந்து பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, மதர் இன்லா இருக்கா பாருங்க, மதர் இன் லா இருக்கு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வேர்ட் இன் ஹைபனேட்டட் வேர்டு கிடையாது, அப்படி சொல்ல வேணாம். இல்ல ஃபர்ஸ்ட் இருக்க அந்த நவுன் ஃபார்ம், மெயின் நவுன் இதுதான், மெயின் இதுதான். இப்ப இதுலதான் நம்ம வந்து எஸ் சேர்க்கணும். அது போல ஃபர்ஸ்ட்னு இருக்கு, பாசர் இருக்கு, அப்ப பாசர்ஸ். சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ், சிஸ்டர். பிரதருக்கு பிரதர்ஸ், இதுலதான் போகணும். இதுல இருந்து எரர்ல கேட்பாங்க கட்டாயம். எப்படி கொடுப்பாங்கன்னா, இதே இந்த இடத்துல மதர் மதர் போட்டு இன் லாஸ் இப்படி கொடுப்பாங்க எரர்ல. இங்க கொடுப்பாங்க எஸ், நம்ம என்ன பண்ணோம் இங்க எடுத்து இது தப்பு, எரர்ல இதுதான் தப்பு. இந்த மாதிரி தான் இந்த சிங்குலர் ப்ளூரல்ல கொடுப்பாங்க. Some nouns have the same form of singular and plural. இதுல வந்து டீர் டீர், ஃபிஷ் ஃபிஷ், ஹேர் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கூட அட்வைஸ், சீனரி, லொகேஷன், சீனரி, அப்புறம் லக்கேஜ் இருக்கு, ஃபர்னிச்சர் இருக்கு, சீனரி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, சேமா இருக்கும், அப்படியே. இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி கிவன் வேர்ட்ஸ். இப்போ ஃபுட்டுக்கு வந்து ஃபுட்டு தான் ப்ளூரல்ல. ரேடியஸ்க்கு யூஎஸ் எடுத்துட்டு என்ன எழுதணும், ஐ, ரேடி, ஐ போடணும். அப்ப இது சொன்னால கவர்னர் ஜெனரல், ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு எஸ் போடணும். அப்போ கவர்னர் எஸ் போட்டு ஜெனரல் ஜி. நெக்ஸ்ட் சிலபஸ், சிலபஸ்க்கு வந்து சிலபி, யூஎஸ் எடுத்துட்டு ஐ போடணும், சிலபஸ் சிலபி. டேட்டம் டேட்டா, அப்போ டிஏ டிஏ, டேட்டா. இது கமாண்டர், அப்ப கமாண்டர்ஸ் வரும், கமாண்டர்ஸ் எஸ் போட்டு இன் சீஃப். அதே போல இந்த ஐஎஸ் எடுத்துட்டு இஎஸ் போடணும், டிஹெச்இஎஸ் இஎஸ். யூஎம் எடுத்துட்டு ஏ போடணும், அப்போ எஃப்ஓ ஆர் ஏ. கேட்டில் அப்படியே தான் வரும், சிஏடிடிஎல்இ கேட்டில். இதுக்கு வந்து ஜிஇ என்ஐ யூஎஸ் இஎஸ் வரும். இது நம்ம ஜீனியஸ். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜி வரும். இது வந்து இன் எ ஸ்பெஷல் லிட்ரரி சென்ஸ், நம்மளுக்கு இது யூஸ் ஆகாது. காம்பவுண்ட் வேர்ட்ஸ். மேட்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அண்ட் ரைட் தெம். இதுல மேட்ச்க்கு வந்து என்ன வரும்னா உங்களுக்கு மேட்ச் பாக்ஸ், மேட்ச் பாக்ஸ். ஏர், ஏர்போர்ட், ஏர்போர்ட். நெக்ஸ்ட் பிளட் பேங்க், பிளட் பேங்க். பாப் கார்ன், பாப் கார்ன் பாருங்க, பாப் கார்ன். ஸ்கை, ஸ்கைக்கு என்ன வரும், ஸ்கை வந்து ப்ளூ,
ஸ்கை ப்ளூ சொல்லலாம். ஹேர் கட்டு, புக் வந்து சேவிங் மிஷின், புக் மார்க், ஹேர் கட். நெக்ஸ்ட் ஸ்கை ப்ளூ. நெக்ஸ்ட் ஓகே, ஸ்கை ப்ளூ ஹேர் கட் இதில் போட்டாச்சா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன், choose the best answer to make a compound word. இப்போ which can be placed after soft, soft where, which can be placed before light, அப்போ sunlight. Which can be placed after safe for the safeguard. Which can be placed after blue க்கு blueprint. Which can be placed after water, waterfall. First, compound words என்ன? Are formed when two or more words are put together to form a new word with a new meaning. இந்த இடத்துல பார்க்கும்போது noun plus noun வரும். இல்லை வந்து எப்படி கொஸ்டின் கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஜெரன் பிளஸ் நவுனை கண்டுபிடி அப்படின்வாங்க. இல்லை நவுன் பிளஸ் நவுன் கண்டுபிடின்னு காம்பவுண்ட் வேர்டில். ஜெரன் பிளஸ் நவுன்னா ஐஎன்ஜி இருக்கும். நவுன் பிளஸ் நவுன்னா இந்த மாதிரி ஹெட் மாஸ்டர், கீபோர்டு, செல்போன், ஸ்கூல் பாய், இதெல்லாம் நவுன் பிளஸ் நவுன். ஐசைட், ஹோம்ஒர்க், மூன்லைட், நோட் புக், இதெல்லாம் வந்து நவுன் பிளஸ் நவுன். இதையே வந்து கொஸ்டினை கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் அவுட் த நவுன் பிளஸ் நவுன் வேர்டு அப்படி கண்டுபிடிக்கணும். அப்போ காம்பவுண்ட் வேர்டு இதுதான். இப்போ அது ஜெரன் பிளஸ் நவுன் சொன்னால ஐஎன்ஜி வந்து ஐஎன்ஜி பிளஸ் நவுன் வரும். இங்க என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டைனிங் ஹால், ஐஎன்ஜி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் த ஜெரன் பிளஸ் நவுன் காம்பவுண்ட் வேர்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஐஎன்ஜி இருக்கான்னு பாருங்க. இருந்தா அது வந்து ஜெரண்ட் தான். நவுன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். டைனிங் ஹால், வாஷிங் மிஷின், வெயிட்டிங் ஹால், டிரைவிங் ஸ்கூல், வாக்கிங் ஸ்டிக், drawing room, calling bell, baking soda. நெக்ஸ்ட் வந்து நவுன் பிளஸ் வேர்பில் கொடுப்பாங்க காம்பவுண்ட் வேர்டு. அது எப்படின்னு பாருங்க. இது வந்து வேர்புனாவே உங்களுக்கு எக்ஸ்பிரஸஸ் அண்ட் ஆக்ஷன். ஈஸியாக கண்டுபிடிச்சல. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு ஈஸி. எக்ஸ்பிரஸஸ் அண்ட் ஆக்ஷன். இப்போ இந்த ஸ்னோ ஃபால் கொடுத்துருந்தா நம்ம ஸ்னோ பிளஸ் ஃபால் அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஸ்னோ ஃபால் ஈஸியாக எழுதிடலாம். ஏன்னா இதுக்கு வந்து சூட் ஆறது எதுன்னு பாருங்க. இப்போ 3 வேர்டு கொடுத்துட்டு இதுல ஒரு 3 கொடுப்பாங்க மாத்தி மாத்தி. நம்ம அதை கரெக்டா எடுக்கணும். ஸ்னோஃபால், கார் பார்க், புக் மார்க், சன்செட், கேட் வாக், ரெயின்ஃபால், ஹேர் கட், டூத் ஏக். பல்வெளி நம்ம டூத் ஏக் சேர்க்கறது. இது வந்து பெயின் ஆக்ஷன். இது வந்து நம்மளுக்கு நவுன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. வாட் இஸ் அன் அட்ஜெக்டிவ்? அட்ஜெக்டிவ் நிறைய சொல்லியிருக்காங்க. இட்ஸ் எ வேர்ட் தட் describes a noun or modifies a noun. இது இந்த வாட்டி டெட் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் an adjective கேட்டிருந்தாங்க. இது நிறைய சொல்லிட்டு இது வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா கொஸ்டின் a word that describes or modifies noun அப்படி கொடுப்பாங்க. which is an adjective. அதே போல வேர்ட்ஸ் நிறைய இந்த மாதிரி கொடுத்துட்டு எது அட்ஜெக்டிவ் கேட்பாங்க. அப்ப இது describes a noun. இதே describes a verbனா adverb. add meaning to the verb, modifies the verb. இது வந்து அட்ஜெக்டிவ். இதுல கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி, ஷோஸ் த கைண்ட் ஆர் குவாலிட்டி ஆஃப் எ பர்சன் ஆர் திங். இப்போ இதுல வந்து பாருங்க, கல்கட்டா இஸ் எ லார்ஜ் சிட்டி. இது ஒரு ஊரை பத்தி சொல்லுது. லார்ஜ் சிட்டின்னு சொல்றது ஊரை பத்தி குவாலிட்டி. இப்போ ஒரு பர்சனை பத்தி சொன்னா ஆனஸ்ட் மேன், அது ஒரு குவாலிட்டி தானே. எ ஃபூலிஷ் ஓல்டு க்ரோ ட்ரை டு சிங், இது ஒரு இது தானே, குவாலிட்டி தானே. திஸ் இஸ் த கிராமர் ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜோட கிராமர். அது வந்து இது குவாலிட்டி. இப்போ பாருங்க, அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி ஆன்சர்ஸ் த கொஸ்டின் ஆஃப் வாட் கைண்ட். அது இப்போ குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டினா எவ்வளோ, டிஸ்கிரைப்ஸ் த குவான்டிட்டி ஆஃப் சம்திங். இப்போ ஐ ஏட் சம் ரைஸ், இதுதான் முக்கியம். சம் ரைஸ், மச் பேஷன்ஸ், லிட்டில் இன்டெலிஜென்ஸ், எனஃப் எக்ஸசைஸ், lost all is, he has lost all his wealth. all lost verb, all is wealth. இதெல்லாம் தான் வந்து குவான்டிட்டி. நம்மளுக்கு குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்றது. சம், மச், லிட்டில், எனஃப், ஆல். ஹவு மச் இது முடிஞ்சிச்சு. குவான்டிட்டி ஆன்சர்ஸ் ஹவு மச், எவ்வளோ அப்படின்றது. ஓகே, இப்போ நம்பர் பார்க்கலாம். அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர் ஷோஸ் ஹவு மெனி பர்சன்ஸ் or thing or meant, or in what order a person or thing stands. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா each hand has 5 fingers. அவன் என்ன சொல்றான், how many person or things are meant. இப்போ
எத்தனை பேர் இருக்காங்க இங்க? ஈச் ஹேண்ட் ஹேஸ் 5 ஃபிங்கர்ஸ். நம்மளுக்கு 5 விரல் இருக்கு அப்படின்றது. ஃபியூ பாருங்க, ஃபியூ கேட்ஸ். There are no picture. I have taught you many things. All man must die. அப்போ all. Here are some ripe mangoes. இதெல்லாம் தான் மென்ஷன் பண்ணும். இதெல்லாம் தான் நம்பர் ஷோஸ் how many person are things. இப்போ இதுல many most boys இங்க வந்து several mistakes. இதுல Sunday is the first day of the week. Thank you.